Welcome to Chennai Press News Channel. Millet Foundation organizes International Tamiller Business Conclave 2025 from December 22 to 25 at Hotel Wyndham Garden iCity and Midlands Convention Center, Shah Alam in Malaysia. அனைத்து பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம். எனது பேர் சுந்தர். நான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மில்லட் ஃபவுண்டேஷன் அப்படி நிறுவனம். திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர் வர்த்தக சங்கத்துடைய தலைவர். திரு ரவி ரகுபதி இவர் வந்து அதாவது மெல்போர்ன் ஆஸ்திரேலியா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் திரு தாமோதர் அவர்கள் அவர் வந்து கொரியாவுடைய சவுத் கொரியாவுடைய தமிழ் சங்கத்துடைய தலைவர் அண்ட் சர்வதேச ஒருங்கிணைப்பாளர். இந்த நிகழ்வுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே குறிப்பிட்டபடி சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு அப்படின்ட்டு 2025 வரக்கூடிய டிசம்பர் மாதம் 22, 23, 24, 25 தேதிகளில் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஷா அலாம் அப்படின்ற இடத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதாவது உலகத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து இல்லை. உலகத்திலே முதலாக தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் பொருளுக்காகவும் தமிழ்நாட்டு பொருட்களை தரணியெங்கும் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில குறிப்பா தமிழ்நாட்டு பொருட்களை அங்க கொண்டு போய் காட்சிப்படுத்துறோம். ஏற்கனவே ஒரு 80 ஸ்டால் அமைச்சு காட்சிப்படுத்துறோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகர்ல அவங்க ப்ராடக்டை காட்சிப்படுத்தி ஒரு பிசினஸ் இன்டகிரேஷன் ஏற்பாடு பண்றோம். ஒன்று, இங்கே இருந்து ஒரு தரமான பொருட்கள், அதாவது விலை பொருட்களா இருக்கலாம், அல்லது ஃபுட் ப்ராடக்டா இருக்கலாம், அல்லது சர்வீசஸ் இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஷர்ட் மாதிரி ப்ராடக்டா இருக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கண்ட்ரிக்கு இங்க இருந்து அதை கொண்டு போய் நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதன் மூலம் மலேசியால ஹப்பா வச்சு இந்த பொருட்களை வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய ஒரு 15 கண்ட்ரில இருந்து தமிழ் மக்கள் வராங்க. அதாவது தமிழ் ஆர்வலர்னு சொல்லும்போது தமிழ் வியாபாரிகள் வராங்க. நம்ம தமிழ்நாட்டு ப்ராடக்டை எப்படி அவங்க கண்ட்ரி கொண்டு போறான்ற ஒரு ஆர்வத்தில் தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு நோக்கத்தில் வரக்கூடிய மக்களா வராங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி முழுவதும் தமிழ் மட்டுமே பேசப்படும். அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உடை கூட எப்படி சொல்லிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து சேரீல தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆண்கள் வந்து வேட்டி சட்டையில வரணும்னு சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி 4 நாள் நிகழ்ச்சி வந்து தமிழ்ல மட்டும் பேசப்படும். தமிழ் உணர்வோடு ஒரு 15 கண்ட்ரில வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கட்டமைப்போடு ரெடி பண்றோம். இது ஏற்கனவே நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா சார்? ஆமா சார், செஞ்சிருக்கோம் சார். கடந்த 2 வருடமா திரு பாலகிருஷ்ணன் அவருடைய ஒரு சீரிய முயற்சியில இங்க பொருட்களை வந்து ஏறக்குறைய 2 வருடம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இந்த நபர் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கண்டுட்டாரு. இந்த வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு உலகம் ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னு என்ன ஒரு அமைப்பு தான் இந்த விஷயம் எடுத்திருக்கோம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஆழமா பதிவுபடுத்த என்ன கேட்டா, இது எந்த இடத்துல வந்து தமிழர்கள் ஏமாந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முன்வைக்கிறோம். இதையும் தாண்டி எங்களுடைய பெரிய நோக்கம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம். சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தொழில் முனைவை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம். பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம். அதை மலேசியால செக் பண்ணி பார்த்தோம். ஏறக்குறைய 100 தொழில் முனைவர்ல இந்த சமுதாயம் சார்ந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தோம். அங்கங்க வேற ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் வந்து இப்ப இன்னைக்கு சின்ன தொழில் ஆரம்பிச்சு அவங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செஞ்சிட்டோம். இதை தொட்டு அடுத்தது இலங்கைக்கு போறோம். அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு 25 கண்ட்ரில இந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு ரெடி பண்ணியிருக்கோம். அதோடைய நோக்கத்தை நீங்க வந்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. உங்க பிரஸ் ரிலீஸ்ல இதுக்கு உண்டான எல்லா விஷயம் டீட்டெயில கொடுத்துருக்கோம், பாருங்க. திரும்ப ஒரு சொல்றேன், உலகத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பான முறையில் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சீரிய முயற்சி எடுத்து போறோம். இது கண்டிப்பான முறையில் உலகம் முழுவதும் பேசும் பொருளா இருக்கட்டும், தமிழ்நாடு பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். அது போக எங்களுடைய பெரிய டார்கெட் என்ன வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, மலேசியா இருக்கக்கூடிய இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் 0.9% ஜிடிபி அப்படின்றது இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனா இருக்குது. அதை வந்து நாங்க 2025-26 வந்து 5% கொண்டு போகணுன்றது பெரிய டார்கெட் எடுத்து ஒர்க் பண்ண போறோம். அந்த 5% அப்படின்ற டார்கெட் ப்ராடக்ட் எங்கேருந்து வரப்போகுதுன்னா தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போகிறோம். இதுதான் எங்களுடைய பெரிய நோக்கம். நண்பர்களே, இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லா தமிழர்கிட்ட, அதாவது இங்க தமிழ்நாட்டுல பொருட்கள் இங்க நிறைய இருக்குது, இந்த பக்கம் தேடல் நிறைய இருக்குது, இந்த பக்கம் உலகம் முழுவதும். சரிங்களா? இன்னைக்கு பெரிய சிக்கல்னா இந்த கனெக்டிங் டாட்ஸ் தான் பெரிய சிக்கலா இருக்கு. சரிங்களா? அவங்க வேணும் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த பொருள் வச்சுட்டு இருக்கோம். அந்த கரெக்டான ஒரு கட்டுமானம், அது கட்டமைப்பு இல்லாதனால நம்ம இந்த பொருட்கள்லாம் வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு உண்டான விடை தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுங்க.
இங்க இருந்து கூட்டு போறதுக்கு தமிழ்நாடு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் சார். இந்த 55 பேரையும் வந்து நாங்க பர்சனலா இன்டர்வியூ பண்றோம். அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, உங்க ப்ராடக்டோ உங்க சர்வீஸோ மலேசியால ஒரு 100 தொழில் முனைவர் உருவாக்க முடியுமான்னு கேட்கிறோம். ஆமாம் அப்படின்னு சொன்னால் எப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு பதில் கரெக்டா வந்தால் நாங்க அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கூட்டு போறது. நாட் தட் எல்லாரும் நான் கூட்டு போறோம் சார். ஏன்னா வர்றவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும், போறவங்க பெனிஃபிட் வரணும். வரும்போது அவங்க பேக் நிறைய ஆர்டர் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கனால நாங்க ரொம்ப செலக்டிவ் யூஸ் பண்றோம். இதுக்கு நாங்க என்ன சொன்னா, மலேசியா தமிழ் சங்கத்தோடைய டீம் அங்க ஒரு 100க்கு மேற்பட்ட மக்கள் அங்க என்னெல்லாம் வேணும்ன்றதை எங்களோட கலந்து பேசிட்டே இருக்காங்க சார். இது வேணும் இது வேணும்னு சொல்றாங்க. இது வேணும்னு சொல்ல தொழில் முறை இங்க கூட்டு போறோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். இதுல இன்னொரு விஷயம் பிரத்யேகமா ஒரு விஷயம் பண்றோம். அதாவது ஒருத்தர் வராரு, அதாவது நாட்டு சக்கரை பண்ற வராருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு 2 நிமிட வீடியோ வாங்கிடும். அவர் எப்படி பண்றாரு, அவர் தயாரிப்பு முறை என்ன, ப்ராடக்ட் என்ன, எல்லாத்தையும் ஷூட் பண்ணி நாங்க மலேசியா தமிழ் சங்கத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து டிக்டாக் தான் ஃபேமஸ். இந்த டிக்டாக்ல போட்டு ஒரு 6000 பேர் 7000 பேர் ரீச் பண்ணிடுறாங்க. ஆர்டர் ரெடியா வச்சிடறாங்க. இவங்க ப்ராடக்டை கொண்டு போறதுக்கு முன்னால, எக்ஸிபிஷன் போறதுக்கு முன்னாலே வந்து அங்க ஆர்டர் ரெடி ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க இவங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம். நாங்க எந்த இடத்துலயும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆசை இடல. இந்த தொழில் முனைவர்களை, தமிழ்நாடு தொழில் முனைவர்களை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணுறது எங்களுடைய பெரிய நோக்கம். வெல்த்தை கொண்டு போறோம் சார். அந்த வெல்த் எப்படி கொண்டு போறோம்னா, சிறுதானிய ப்ராடக்ட் வழியா வெல்த் கொண்டு போறோம், அல்லது ட்ரெடிஷனல் ரைஸ் வழியா வெல்த் கொண்டு போறோம். அந்த வெல்த் அப்படியே தாண்டி அடுத்து என்னன்னா, சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம், ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு வியாபார வாய்ப்பை ரெடி பண்ணி அதன் மூலமா அவங்களோட தொழில் முனைவரை உருவாக்குறோம் சார். அது ரெடி ஆயிட்டுனா சார், தமிழ்நாட்டில இருந்து புலம்பெயர்ந்த அடுத்த நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை மாத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிறோம் சார். அதான் நாங்க சொல்றோம் சார். எங்களோட டார்கெட் வந்து 5% GDP சொல்றோம் சார். அது சொல்றதுக்குன்னு சாதாரண வேலை சார், பெரிய வேலை இருக்குது பின்னால. அதுக்கு உண்டான கட்டமைப்பு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். வளம் இல்லை நம் தமிழ்நாட்டில், நாம் ஏன் கையேந்தும் வெளிநாட்டில்? வெளிநாட்டுல உள்ளவன் தான் இப்ப கையேந்திரம், நம்ம கையேந்திரம் தேவையில்லை. அந்த அருமையான ப்ராடக்டை நம்ம வச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க உள்ள மேனுஃபேக்சர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து பயிற்சி அளிக்காம அவங்க உள்ள லோக்கல்லையே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்தியா ஈவன் இது நான் நேற்று அதை பார்க்கும் பொழுது எல்லா மேனுஃபேக்சரையும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளார இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஈவன் இந்தியா அளவுக்கு அவங்களால போறதுக்கு முடியல. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட் வருது, ஏற்றுமதி. அங்கேதான் என்னோட ரோல் அங்கே பிளே ஆகுது. நான் ஆஸ்திரேலியாவில் 28 வருஷமா இருக்கேன். ரவிச்சந்திரன் ரகுபதி, ஆஸ்திரேலியா ஏசியா இந்தியா பிசினஸ் ஆர்கனைசேஷன், AAIBO.com.au. அந்த வெப்சைட் என்னை பத்தி சொல்லும். நான் சொல்லணும் தேவை அவசியம் இல்லை. நீங்க அந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கங்க, அதில் செக் பண்ணிங்க. நான் அந்த ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஆஸ்திரேலியாவில் உள்ள ப்ரொடெக்டிங் ஸ்மால் பிசினஸஸ் இன் அ கரண்ட் எக்கனாமிக் என்வாயர்மெண்ட், எப்படி சஸ்டைன் ஆகுது இந்த எக்கனாமிக் என்வாயர்மெண்ட்ல. அதே மாதிரி டிசைனிங்கு, லோகோ, பேக்கேஜிங்கு, பிரிண்டிங்கு, அதோட வேர்டிங் இன்டர்நேஷனல். இப்போ ஒரு லோகோவுக்கு பேர் வைக்கணும்னாக்கா தமிழ் பேரை வைக்கிறது ரைட், ஒத்துக்கிறேன். ஆனால் இன்டர்நேஷனல் குளோபல் லெவலில் போகும்போது அதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்கு. அப்போதான் வந்து நம்ம வந்து நான் வந்து ஆஸ்திரேலியனை நம்ம தமிழ்நாட்டு உணவு, தமிழ்நாட்டு கலாச்சாரம், தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை நான் பூத்துறேன். அவங்க விரும்புறாங்க அந்த பொருளை. ஸோ இதுக்கு வந்து நல்ல நம்ம திரு சுந்தர் சார் பேசின மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராடக்டை எப்படி குளோபல் லெவலில் கொண்டு போகணும், நாட் ஓன்லி ஆஸ்திரேலியா டு த குளோபல் லெவல். இதை வந்து நம்ம இந்த பாரம்பரிய உணவை கொண்டு போகணுங்கிறது எங்கள் இயக்கத்தோட. திரு தாமோதர் அவர்கள், அவர் வந்து சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு. அவரு வந்து இந்த விஷயத்த வந்து உலகம் ஃபுல்லா எப்படி எடுத்து போற விஷயத்துக்காக சொல்லிட்டு இருக்காரு சார். ஓகே சார், எந்தெந்த கண்ட்ரில வராங்கன்றது சுமார் ஒரு 15 நாடுகள் சார்ந்த தமிழர்கள்லாம் வராங்க. காரணம் என்னன்னா, இனிவரும் காலங்களில் வந்து இந்த இயற்கை உணவு தான் இனி, வேற வழி இல்லை அப்படின்னு சார் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதற்காகவே ஒரு 15 நாடுகள்ல இருந்து தமிழர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் வெளியில அந்த நாடுகளுக்கு கொண்டு போகணும்னு அந்த ஒரு காரணத்துக்காக பயணிக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கவும் காத்திருக்கோம். ஏன்னா இதை ரீச் பண்ணணும் அப்படின்னு நாங்க எங்களோட பிளான். திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், தமிழர் வர்த்தக சங்கத்தோட தலைவர், மலேசியா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலகிருஷ்ணன் பத்துமலை, மலேசியாவில் இருக்கேன். தமிழகர் சிறு தொழில் வர்த்தக சங்கம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அமைப்பை வந்து இப்போ 4 வருஷமா இருக்கு.
எங்களோட நிறுவனம் வந்து 36 வருஷமா மூலப்பொருள் வந்து வியாபாரம் இருக்கும். அந்த 36 வருஷம் உள்ள அனுபவத்தை எப்படி தமிழ் மக்கள் கொண்டு கொடுக்கணும், அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம காசு கட்டிட்டு எது வேணாலும் நம்ம செஞ்சிடலாம். ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்தாதான் ஒரு தனி மனிதன் வளர்ச்சி அடைய முடியும் பொருளாதாரத்தில். இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வந்து ரொம்ப காலமா தேடல இருந்தது. இந்த தேடல் 2023 வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து சுந்தர் சார் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. என்ன வாய்ப்பு கொடுத்தோம், வருங்கால கட்டத்தில் சிறுதானியங்கள் தான் ரொம்ப முக்கியம். சிறுதானியங்களோட உணவு வந்து ரொம்ப தேவைப்படுது. இன்னைக்கு வந்து நம்ம சிறுதானியங்களை காப்பாற்றினாதான் வருங்கால கட்டத்தில் நம்மளுடைய உணவு. அப்படி தேடி பார்க்கும்போது சிறுதானியம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. நம்மளுக்கு மூலப்பொருள் தமிழ்நாடு தான் கிடைக்குது. அதை மீறி இன்னொன்று நாங்கள் என்ன செஞ்சோம்னா, சிறுதானியங்கள் மட்டும் கிடையாது, மரச்செக்கு எண்ணெய் 20 விதமான எண்ணெய்களை மூலப்பொருள் தமிழ்நாட்டில் கொள்முதல் பண்ணி 20 விதமான எண்ணெய்கள் ஆதி தமிழன் மரச்செக்கு ஆயில் ட்ரேடிங் சொல்லிட்டு மலேசியாவில் வந்து நாங்கள் விற்பனை பண்ணிக்கிறோம். 20 விதமான எண்ணெய்கள். 20 விதமான எண்ணெய்னா 20 விதமான அடையாளம் நம்ம தமிழர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம். இன்னும் ஒரு 10 வருஷம் செஞ்சா இந்த 20 விதமான எண்ணெய்கள் வந்து அடையாளமா போயிட்டு தமிழ் பொருளாதார பலப்படுது. இந்த ஒரு வருஷத்துல எங்களால தமிழ்நாட்டுல இருந்து இந்த விதம் வந்து இந்த பொருட்களை வந்து இங்க இருந்து உற்பத்தி பண்ணி நாங்க கொண்டு போகலாம். மூலப்பொருளை எடுத்து நாங்க அங்க மலேசியால உற்பத்தி பண்றோம். அந்த இடத்துல நாங்க பார்க்க வேண்டியதான் இன்னைக்கு உலகம் வந்து என்னன்னா மூலப்பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மூலப்பொருள் தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த தமிழ்நாட்டு மூலப்பொருளை நம்ம இன்னைக்கு காப்பாத்தினா இன்னைக்கு தங்கத்தை கையை எப்படி விட்டோமோ அதே மாதிரி மூலப்பொருளை கை விட்டுருவோம். ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு தேடி போனா மூலப்பொருள் கிடைக்காது. அது ஒரு நாளைக்கு கார்பரேட் மூலியமா போயிட்டு அந்த மூலப்பொருள் எல்லாம் அவங்கள வந்து கொள்முதல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த மூலப்பொருள் கிடைக்காது. அப்ப இன்னைக்கு மூலப்பொருளை காப்பாற்றணும் எப்படின்னா சிறு தொழிலை உருவாக்கணும். சிறு தொழிலை உருவாக்கணுமா அவங்க வந்து நம்மள வந்து ஒரு கட்டமைப்போட நம்ம இருக்கணும். அந்த கட்டமைப்போடு இருக்கிறதா நாங்க என்ன செய்யணும், இந்த ஆண்டு வந்து எங்களோட 4வது ஆண்டு வந்து ஆண்டு விழாவா செய்வோம், மாநாடா செய்யறோம். ஆண்டு விழா வந்து ஒரு 200-300 பேர் தான் நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ மாநாடா நாங்க செய்யறோம். மாநாடா செஞ்சு 1200 பேரை வர வச்சு தமிழ்நாட்டுல இருந்து 55 உற்பத்தியாளர் உருவாக்கி 55 பேர் உற்பத்தியாளர் உருவாக்கி உலக நாடு 12 நாடு அழைச்சி எங்க மலேசியா திருநாடு தமிழர்களை வந்து 25 பேரை வச்சு 80 பேர் ஒரு பூத்தை வச்சு இந்த 80 பேர் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா இதுக்கு அங்கிட்ட வந்து தனித்தனியா அவங்க வேலை செய்யக்கூடாது. இந்த 80 பேரும் எப்படி ஒரு கொடைக்கில இயங்கணும், இந்த ஒரு கொடைக்கில இயங்கும் வந்து ஒரே .com கீழே அவங்க எல்லாம் இயங்கணும். இதுக்கு அங்கிட்ட ஒரு தமிழர்கள் ஜாமான் வேணும்னா அந்த .com கீழே அவங்க கிளிக் பண்ணாவே எல்லா ஜாமான் உள்ளயுமே இருக்கும். அதனால தான் நாங்க தேர்ந்தெடுத்த விஷயம் வந்து தமிழ்நாடு. ஏன்னா நாங்க வந்து சைனால வியாபாரம் பண்றோம், மென்மார்ல வியாபாரம் பண்றோம், இந்த பிலிப்பீன்ல வியாபாரம், PNG எல்லாம் வியாபாரம் பண்றோம். ஆனா நாங்க போற இடம் எல்லாம் என்னன்னா எங்க தமிழர்கள் இருக்காங்க. பார்க்கும்போது மூலப்பொருள் கிடைக்க மாட்டேது. இன்னைக்கு மூலப்பொருளை காப்பாற்றப்படலாம் நம்ம வந்து நாளைக்கு எந்த வியாபாரமும் நம்ம தொட முடியாது. எங்களோட நோக்கம் என்னன்னா தமிழர்கள் சுய தொழில் வர்த்தக சங்கம் எதுக்காக வச்சிருக்கோம்னா நோக்கம் ரொம்ப இருக்கு. ஒவ்வொரு தமிழர்களும் யாருமே சரி எங்கேயுமே வந்து ஏழ்மையா இருக்கக்கூடாது, பொருளாதார பாதமா இருக்கணும். நாங்க எடுத்துட்ட முயற்சி வந்து தமிழர்கள் வந்து சமூகம் சார்ந்த பொருளாதாரம். சமூகம் சார்ந்த பொருளாதாரம் நீங்க எதை கையை வைக்கணும், எந்த துறையும் கை வைக்கிறது, உணவுத்துறை கை வச்சா போதும். அந்த உணவுத்துறை கை வச்சுங்க, அந்த உணவுத்துறை மூலப்பொருள் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல நாங்க தேர்ந்தெடுத்து இந்த இடம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை செஞ்சு எல்லாம் ஒரே கொடைக்கில இறங்கி இப்ப ஏன் இந்த பத்திரிக்கை சந்திப்பு இங்க இருக்குன்னா சார்ட்ட சொன்னாங்க. இப்ப வந்து நாங்க ஈவெண்ட் நாங்க நடத்துறோம், மலேசியாவில் நடத்துறோம். இங்க நாங்க சந்திக்க வந்து எங்களுக்கு வேலை வேண்டாம் நம்ம நினைச்சிருக்கலாம். ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு சந்தேகம் நல்லா பதிவு பண்ணுங்க. இங்க ஒரு சந்தேகம் ஓடி இருக்கு. 50 வருஷமா ஒரு ஈவெண்ட் செஞ்சுட்டு 50 வருஷம் பல திட்டங்களை போட்டிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அந்த விவசாயி வந்து அடுத்த கட்ட கொண்டு போக முடியல, பெரிய அளவு கொண்டு போக முடியல. எங்களோட தமிழோட பிசினஸ் வியாபாரத்தை மலேசியாவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மொத்த GDP 1% தான் இருக்காங்க. என்ன காரணம்? 50 வருஷமா பல விதமான ஈவெண்ட் பல விதமான திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. எதுக்கு அவன் அடுத்த கட்டம் போக முடியல? என்ன ஏமாத்திட்டாங்க, ஏமாற்ற செயல் பேசுறாங்க, செய்ய மாட்டாங்க. இப்ப இவங்க மேல குறை, அவங்க மேல குறை. இந்த குறைகள் தீர்க்கிறது தான் நீங்க பத்திரிகை சந்திப்பு. இந்த குறைகள் தீர்க்கிறதா பத்திரிகை சந்திப்பு. அது என்னன்னா மூலப்பொருள் சிறு விவசாயத்துல இருந்து மூலப்பொருளை எடுத்து கொண்டு போய் சப்ளையர்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் ஒரு பாலத்தை நாங்க உருவாக்குறோம். அந்த வெறும் மூலப்பொருள் மட்டும் கிடையாது. இதுல வந்து சேவிசியம் அடங்குது, ஷிப்பிங் அடங்குது, போர்டிங் அடங்குது. எல்லாமே இணைஞ்சு ஒரு குரூப்பா உருவாக்கி நம்ம செய்யறோம். யாருமே இங்க மிஸ் பண்ண முடியாது. இது வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த தமிழ்நாட்டோட அவங்க காப்பாற்றணும். சிறு விவசாயம் தான். நாங்க வந்து பெரிய பெரிய நிறுவனத்தோட கையை பார்த்து பெரிய பெரிய நிறுவனத்தோட செய்யறதுக்கு வந்து அவங்க வளர்ந்துட்டாங்க, பரவாயில்ல, அவங்க ரொம்ப சந்தோஷம் வளர்ந்துட்டாங்க, அவங்க வாழ்ந்து. ஆனா சிறு தொழில் சிறு விவசாயிகள் அவங்க எப்படி எடுத்துட்டு போகணும்.